நீங்கள் இப்போ கேரளா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தலை குளிப்பாங்க. அவங்களுக்குலாம் அது பழகிருக்கும். தே வில் ஹேவ் குட் ஹேர் ரூட்ஸ். பட் நம்மளுக்கு வந்து ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டெய்லி ஹேபிட்ஸ் தான். உங்களுக்கு டெய்லி குளிக்கிறதுனால இஷ்யூ இல்லைன்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஹேவிங் ஷாம்பு சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ. ஷாம்புக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், அயர்ன், வைட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். பார்லர்ஸில் பண்ணுறது ஸ்ட்ரைட்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மூதனிங் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க, பாட்டக்ஸ் இதெல்லாம் இருக்குது. சேஃபான ப்ரொசீஜர்ஸ்னால் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க? ரொம்ப 100% சேஃப்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸ்கின்னையும் ஹேரையும் பெட்டராக பார்த்துக்கணும்னா பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? தூக்கம் அண்ட் வாட்டர் இன்டேக். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட்னோல் அங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெர்மட்டாலஜிஸ்ட் டாக்டர் நிஷா இருக்காங்க. ஹலோ மேம். ஹாய். இப்போ ஹேர் கேர் பற்றி பேசணும். பிகாஸ் ஜென்ரலி இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து தின்னிங், நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. உட்காந்துட்டு சில நேரத்தில் இப்போவே நான் உட்காந்துட்டு இருக்கேன், டக்குன்னு பார்த்தா நிறைய முடி கொட்டுது. கொஞ்சம் சில நேரத்தில் எம்பாரசிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீசன் ஃபார் ஹேர் ஃபால்னால் என்னென்ன சொல்லுவீங்க மேம்? ஸோ டிபெண்ட்ஸ். அதுலேயும் வந்து யூ ஹேவ் சைக்கிள், அனாஜின், கெட்டாஜின், டீலோஜின், அதெல்லாம் உங்களோட க்ரோத் ஃபேஸ்னால் உங்களுக்கு அப்போ தான் வந்து இட்ஸ் கோயிங் டு ஹாவ் growth phase, லைக் அப்போ தான் முடி வளரும். அதுக்கப்புறம் வந்து கேட்டாஜின் வந்து இட் ஓன்ட் க்ரோ, இட் ஓன்ட் ஷெட், ரெஸ்டிங் ஃபேஸில் இருக்கும். டீலோஜன்னா இட் வில் ஷெட். ஸோ அந்த சைக்கிள்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஷெட்டிங் இருக்கும். ஓகே. ஸோ இதில் என்ன டிஸ்டர்பன்ஸ் வரும்னா, இஃப் யூ ஹாவ் எனி எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ், லைக் பாடி ஸ்ட்ரெஸ் சொல்கிறேன், லைக் டெங்கு, இல்லை இஃப் யூ ஹாவ் எனி வைரல் ஃபீவர், or if you are like after pregnancy, அதாவது டீலோஜன் எஃப்ளூவியம். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் கம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கும்போது, ஃபிசியலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது யூ வில் ஹேவ் சம்திங் கால் டீலோஜன் எஃப்ளூவியம். அந்த நேரத்துக்கு முடி கொட்டும். அதுக்கப்புறம் when you're back to normal சரியாயிடும். சில பேருக்கு வைட்டமின் டெஃபிஷியன்சி, அஃப்கோர்ஸ் மோஸ்ட்டாக வந்து அனிமிக், ஸோ அயன் டெஃபிஷியன்சி, அனிமியா. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் hair, and omega 3 also vitamin D. இதெல்லாம் வந்து மெயின் காஸ் ஆஃப் ஹேர் ஃபால். இப்போ ஜென்ரலி ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால்னும் போது ஃபஸ்ட்டு வீட்டில் தான் ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அலர்ட், ஐ திங்க் இந்த பாயிண்ட்டுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, உடனடியாக ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பார்த்துருங்க, ஒரு டாக்டர் பார்த்துருங்கன்னா அது என்ன ஸ்டேஜில் சொல்லுங்கள்? கண்டிப்பாக நீங்கள் டெய்லி குளிக்கும் போதோ இல்லை டெய்லி நீங்கள் தலை வாரும் போதோ, ஃபார் பாய்ஸ் 50 to 70 ஹேர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா, ஃபார் கேர்ள்ஸ் 100 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு மேலே அப்ராக்சிமேட்டாக, நீங்கள் என்ன வேண்டாம், அப்ராக்சிமேட்டாக தட் இஸ் த ப்ரோட்டோகால். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் கோ விசிட் அ டெர்மட்டாலஜிஸ்ட். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் சொல்லும் போது ஒரு 100 ஹேர் ஃபாலிகல்ஸ் கொட்டுறது நார்மல் தான்? எஸ், இட் இஸ் நார்மல். இப்போ இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸில் ஐ திங்க் ஹேர் ஃபால்க்கு நல்லா பெஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சில ப்ரொசீஜர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? நிறையவே இருக்குது. டு ஸ்டார்ட் வித் ஆல்வேஸ் எவ்ரி ஒன் ஸ்டார்ட்ஸ் வித் பிஆர்பி. ஸோ பட் அந்த பிஆர்பி பண்ணும்போதே யூ ஷுட் ஹாவ் அ குட் ஹீமோக்ளோபின். ஏன்னா ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கணும், உங்கள் பிளேட்லெட்ஸ் கரெக்டாக இருக்கணும், உங்கள் அயன் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதில் எடுத்து நம்ம அந்த பிளாஸ்மாவில் வந்து பிளேட்லெட்ஸ் தான் வரப்போகுது. ஸோ யோர் பிளாஸ்மா ஷுட் பி ரிச் இன் பிளேட்லெட்ஸில். ஸோ உங்களோட பிளட் பிக்சர் ப்ராப்பராக இருந்தால் தான் உங்களுக்கு பிஆர்பி ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினட்டாக உங்களோட பிளட் பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் வி ஸ்டார்ட் பிஆர்பி. அப்படி இல்லை உங்களுக்கு பிஆர்பி ஒர்க் ஆகாது, யூ ஹாவ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படின்னா தென் வி கோ ஃபார் சம்திங் கால் எக்ஸோசோம் தெரப்பி. அப்படி இல்லைன்னா வி கேன் கோ இன் ஃபார் வி ஹாவ் எக்ஸோசோம்ஸ் இன் பிளான்ட் பேஸ்ட் எக்ஸோசோம்ஸ். ஸோ அதுக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய தேர் ஆர் டூ மெனி டெக்னிக்ஸ் ஃபார் ஹேர் ஃபால். அந்த எக்ஸோசோம் அப்படிங்கிறது வந்து என்ன மேம் ஆச்சு? ஸோ எக்ஸோசோம் வந்து இட் இஸ் இன் இன்ட்ராசெல்லர் வெசைக்கிள். சரிங்களா? ஒரு செல் வச்சுக்கோங்க, நான் ஈஸியாக சொல்லணும்னா ஒரு செல் போய் இன்னொரு செல் கிட்ட திஸ் செல் இஸ் நீட் சம் ரீஜெனரேஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன வேலைப்பாடு தேவைப்படுது. ஸோ கோ அண்ட் ரீஜெனரேட் அப்படின்னு மெசஞ்சர் செல். ஸோ எக்ஸோசோம்ஸ் ஆர் மெசஞ்சர் செல்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து முடிக்கு பண்ணும்போது இட் வில் ஹெல்ப் இன் ரீஜெனரேட்டிங் யோர் ஹேர் பல்ப்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே. ஸோ பேசிக்காக வந்து பிஆர்பிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். எஸ் எஸ். இன்னொன்று ஹேர் ஃபால் பற்றி பேசும்போது ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயம் வந்து டேண்ட்ரஃப்னாலேயுமே ஹேர் ஃபால் நிறைய இருக்கும். ஐ திங்க் டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ரெமெடி அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டேண்ட்ரஃப் வந்து அகெயின் இட்ஸ் ப்ரிவென்டிவ் தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து டேண்ட்ரஃப் இருக்கும்போதே நிறைய பேர் ஐயோ டேண்ட்ரஃப் இருக்கே ரொம்ப இட்ஸ் வெரி ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க கண்டிப்பாக எண்ணெய் வைக்கக்கூடாது. கண்டிப்பாக சீபம் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடும். ஒரு குட் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ
pH பேலன்ஸ்டாக யூஸ் பண்ணாலே போதும். அட்லீஸ்ட் 3 to 4 days per week they have to have hair bath. And also you have to differentiate between அது dandruff தானா இல்லை is it coming under seborrheic பார்க்கணும். ஸோ அதுவும் வந்து இட்ஸ் அ மெயின் திங். ஸோ டெஃபினட்டாக டேண்ட்ரஃப் மைல்டாக ஆரம்பிக்கும் போதே ப்ளீஸ் கோ see a doctor. நம்ம ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு சூஸ் பண்ணும்போது என்னென்ன மெயினாக அந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுல செக் பண்ணணும்? ஸோ pH பேலன்ஸ்டாக இருக்கணும், சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும், அண்ட் மெயினாக செட்ரகோனசோல் இல்லைனா கிட்டகோனசோல் இருக்கணும், ஜிங்க் பைரோத்தீன் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து எதர் ஆஃப் இட் எதோ கிட்டகோனசோல் இல்லை செட்ரகோனசோல் இருக்கணும், எதோ ஒன் கண்டிப்பாக யூ ஷுட் பி தேர். அண்ட் ஆல்சோ இப்போ டேண்ட்ரஃப்னும் போதே ஷாம்பு அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்து வீட்டில் இந்த சின்ன வெங்காயம் வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் வைக்கலாமா ஸ்கேல்பில்? வைக்கலாம். அகெயின் சில பேருக்கு இரிட்டன்ட் ஆகிடும். ஐ ஹவ் சீன் சின்ன வெங்காயம் வச்சுட்டு சில பேருக்கு அங்கே மட்டும் முடி போயிட்டு அங்கே மட்டும் சில பேருக்கு. ஸோ இட் வில் காஸ் ஃபார் ஃபியூ இட் வில் பேக் ஃபயர். ஸோ அதனால தான் சொல்கிறோம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு. ஸோ அது பேக் ஃபயரான விஷயத்தை பண்ண தேவையில்லை. ஸோ அது ஒரு இரிட்டன்ட், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் அன் இரிட்டன்ட். அந்த இரிட்டேஷனால தான் உங்களுக்கு முடி வளருது. அதுக்கு யூ கோ இன் டு அதர் ப்ரிப்பரேஷன்ஸ் லைக் சாலஸ்லிக் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஆயிலிங் பற்றி பேசும்போது சில பேர் சொல்கிறது வந்து ஆயில் வைக்கிறது நல்ல பெருசாக ஹேர் வந்து க்ரோ ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாகவும் கேள்விப்பட முடியுது. ஐ திங்க் இதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஆயில் வைக்கிறதுனால வந்து ஹேர் க்ரோத் இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஹேர் க்ரோத் வித் ஆயில் நான் எப்படி சொல்லுவேன்னா இட்ஸ் அ குட் டெக்னிக் ஆக்சுவலி. ஓகே, ஐ வுட் சே அ கேரியர் ஆயில், அதாவது ஒரு கோகோனட் ஆயில் மாதிரி ஒரு ஆயில் அண்ட் அ குட் ரோஸ்மேரி ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிவ் அ குட் மசாஜ் ஃபார் லைக் 10 to 15 minutes அண்ட் ஹாவ் அ பாத். ஒரு ½ an hour வச்சுட்டு குளிச்சுடுங்க. ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் அண்ட் மசாஜ்னால டெஃபினட்டாக ஹேர் க்ரோத் இருக்கும். பட் நாட் பிகாஸ் ஆஃப் த ஆயில் பை இட் செல்ஃப். நோ ரேபிட் ஆயில், நோ கோகோனட் ஆயில், நத்திங் வில் ஒர்க். டெஃபினட்டாக ஆயிலுக்கும் முடி வளர்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இட் ஆக்ட் அஸ் அ குட் கண்டிஷனர், அவ்வளோதான். அப்போ அந்த ரேபிட் ஆயில் அந்த ரேபிட் பாவம், ரேபிட் தான் பாவம். ஓகே, அண்ட் தென் அகைன் கோகனட் ஆயில் சொன்னீங்க, ரோஸ்மேரி ஆயில் சொன்னீங்க. வேற எந்த ஆயில் ஃபார் ஹேருக்கு ரொம்ப பெஸ்ட்? பிகாஸ் காமனாக அந்த நல்லெண்ணெய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, அதை வைக்கலாம் மேம்? நல்லெண்ணெய் வைக்கலாம், எல்லாமே நல்லெண்ணெய், கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும், ரோஸ்மேரி ஆயிலாக இருக்கட்டும். ரோஸ்மேரி ஆயில் மட்டும் கொஞ்சம் இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ கண்டிப்பாக வந்து நீ ரோஸ்மேரி ஆயிலோட கோகோனட் ஆயில் மாதிரி ஒரு ஆயில் வந்து கேரியர் ஆயிலாக போட்டுட்டு யூஸ் பண்ணுறது இட்ஸ் குட். இல்லைனா அதுவும் ஸ்கேல்ப் இரிட்டன்ட் தான். ஸோ நீங்கள் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் அதெல்லாம் யூ கேன் யூஸ். பட் ஜஸ்ட் போட்டுட்டு யூஸ் இட் ஃபார் லைக் 1 hour, வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் அகெயின் இந்த ஓவர் நைட் ஆயில் வைக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது? No, actually I would say lukewarm oil is good. Not ரொம்ப சுடாக வந்து தலையில் ஊற்றக்கூடாது. டெஃபினட்டாக கொஞ்சம் லூக்வார்மாக போட்டுட்டு யூ கேன் மசாஜ். ஓகே தான். அண்ட் இப்போ ரோஸ்மேரி ஆயில் பற்றி சொல்லும்போது ஆயில் இருக்குது, சீரம் இருக்குது. விச் ஒர்க்ஸ் பெட்டர் மேம்? சீரம் தான். சீரம் ஒர்க்ஸ் பெட்டர். ஏன்னா சீரமில் வந்து அவங்க ரோஸ்மேரி மட்டும் இல்லை, தே ஆட் கேப்ரிசில்னா, ஸோ தே ஹாவ் டு கொஞ்சம் நிறைய ரெடென்சில் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ சீரம் ஒர்க்ஸ் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்மிங் டு அந்த ஷாம்பூ சூஸ் பண்ணுறதுல இன்றைக்கி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது மேம். பிகாஸ் அதில் pH பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும், நிறைய இருக்குது. ஐ திங்க் பேசிக்காக ஒரு ஷாம்பூ அப்படிங்கிறது வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும்? ஓகே, ஸோ அகெயின் இப்போ வந்து உங்களுக்கு கலர்ட் ஹேராக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தேர் இஸ் பர்டிகுலர் ஷாம்பூஸ் டு. அண்ட் இஃப் யூர் கெரட்டின் ஆர் பொட்டாக்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து யூ ஹேவ் ஷாம்பூஸ். யூஆர் டூயிங் டெய்லி கிளென்சர்ஸ்னா கிளாரிஃபைங் ஷாம்பூ விச் இஸ் கால் டெய்லி கிளென்சர்ஸ். இது எல்லாம் தவிர்த்து இப்போ நம்ம சென்னையில் எல்லாம் யூஸ் பண்ண நான் வந்து லொக்காலிட்டி மாறிட்டேன், எனக்கு வந்து முடி கொட்டுது, ஷாம்பூனால் இருக்குமோ இல்லை வந்து தண்ணினால் இருக்குமோ, நான் அதுக்காகவே ஆரோ போட்டேன். யூஸ்வலாக என்ன ஆகும்னா when we put water, அந்த வாட்டரில் இருக்கிற மினரல்ஸ் அண்ட் கால்சியம் அது இட் வில் பில்ட் அப் ஆன் யுவர் ஸ்கேல்ப். அதை வந்து டீகால்சிஃபை பண்ணுறதுக்கு we have shampoos. ஸோ உங்களுக்கு உங்களோட சீபம் செக்ரீஷன் அண்ட் ஓவர்லோட் ஆஃப் ஹேர் ஃபால் இருந்துச்சுன்னா we also start with the patients with decalcifying shampoos. அதுவும் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இட் contribute to a good shampoo.
ஸோ ஷாம்புக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் இந்த பில்டப், இந்த கால்சியம் பில்டப், இந்த மினரல் பில்டப்லாம் வந்து we can avoid by using shampoos. அண்ட் ஆக்சுவலி ஷாம்பூவில் என்ன பிஹெச் ஆக்சுவலாக இருக்கணும்? ஷாம்பு சூஸ் பண்ணும்போது ஏதாவது பிஹெச் லெவல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணணுமா? அதை அவாய்ட் பண்ணிடலாம், ஒரு ஷாம்புக்கு ஒன்று. அண்ட் ஆல்சோ இந்த ஷாம்புக்கு அப்புறம் இந்த கண்டிஷனர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரீசெண்ட் டைம்ஸ். அது மஸ்ட்டாக யூஸ் பண்ணணுமா? அண்ட் ஆல்சோ ஹேர் மாஸ்க்கும் இருக்குது, கண்டிஷனரும் இருக்குது. யார் ஏற்ற சூஸ் பண்ணணும் மேம்? ஸோ ஹேர் கண்டிஷ்னர் வந்து இஃப் யூ ஹேவ் ஸ்பிரிட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக போகாது. நீங்கள் கட் பண்ணால் தான் ஸ்பிரிட்டன்ஸ் போகும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பிரிட்டன்ஸ்னால நிறைய கண்டிஷனர் போட்டு தேய்ச்சிடும். அது இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். கண்டிஷனர் ஸ்கேல்ப்புக்கு கிடையாது, இட்ஸ் ஒன்லி ஃபார் த லெங்த். ஸோ லெங்த்துக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறவங்களுக்கு லீவ் இட் ஃபார் 2 minutes and wash it away. ஓகே. மாஸ்க் வந்து only weekly once or twice, not on a daily basis. No. அகைன் இந்த ஷாம்பூயிங்குமே வந்து சில பேர் டெய்லி வாஷ் பண்ணுவாங்க, சில பேர் வீக்லி ஒன்ஸ் பண்ணுவாங்க. எது கரெக்டான ரொட்டீன் மேம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கேரளா இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி தலை குளிப்பாங்க. அவங்களுக்குலாம் அது பழகிருக்கும். தேல் ஹேவ் குட் ஹேர் ஆல்சோ, அதெல்லாம் அவங்களுக்கு பழகிருக்கும். பட் நம்மளுக்கு வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் டெய்லி ஹேபிட்ஸ் தான். உங்களுக்கு டெய்லி குளிக்கிறதுனால இஷ்யூ இல்லைன்னா there is no problem at all. There is absolutely no issues with having if you're having daily shampoo. அதுக்கு வந்து டெய்லி கிளென்சர்ஸ் இருக்குது, சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ. ஆனால் கொஞ்சம் பயன்படுத்துகிறாங்க மேம். வீட்டில் எல்லாம் ஷாம்பு போட்டு டெய்லி குளிச்சேன்னா முடியெல்லாம் போயிடும், முடி கொட்டிரும் அப்படி இல்லை. அதுக்குன்னு தனியாக we have daily cleansers. அண்ட் இன்னொன்றுமே வந்து சில பேர் கேட்குறது, எனக்கு ஒரு ஷாம்பு சொல்லுங்கள் மேம், அதை போட்டால் எனக்கு நல்லா ஹேர் க்ரோ ஆகணும், இல்லை ஹேர் ஃபால் நிற்கணும், அந்த மாதிரி ஏதாவது மேஜிக்கல் ஷாம்பு இருக்கா? ஷாம்புக்கும் முடி கொட்டுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முடி வளர்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லை. எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து ஹேருக்கு வந்து நிறைய ஸ்ட்ரைட்னர்ஸ் எல்லாம் வந்து ஸ்மூதனிங் பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க, பாட்டக்ஸ் இதெல்லாம் இருக்குது. இதில் கொஞ்சம் சேஃபான ப்ரொசீஜர்ஸ்னால் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க மேம் பார்லர்ஸில் பண்ணுறதுல? எல்லாத்துலேயுமே ஃபார்மாலிட்டியேட் இருக்குது. ஸோ ரொம்ப 100% சேஃப்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ரிஸினஸ். சில பேருக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, அவங்களால மேனேஜே பண்ண முடியாது. அவங்களுக்குலாம் சேஃபஸ்ட் கம்பேரிட்டிவ்லி வந்து பொட்டாக்ஸ் இஸ் த சேஃபஸ்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் வந்து ஹேர் பற்றி பேசும்போது, ப்ரீமெச்சூர் ஹேர் ரொம்ப இன்னைக்கு நிறைய கன்சர்னாக இருக்குது. கொஞ்சம் ஏர்லி டீனேஜில் இருக்கிறவங்க கூட அது சொல்கிறது நம்மளால கேள்வி பண்ண முடியுது. அது ஏன் மேம் இப்போ ரொம்ப டீனேஜ்லேயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன்? ப்ரீமெச்சூர் கிரேயிங் வந்து இப்போது டீனேஜ் ஸ்டார்ட் ஆனது காரணம் கேன் பி ஜிங்க் டெஃபிஷியன்சி. ஜிங்க் டெஃபிஷியன்சி ஒரு மெயின் காரணம். இன்னொன்று வந்து ஹெரிடிட்ரினா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து டூ மச் ஆஃப் ப்ளூ லைட், too much of screen time, even that contributes to gray hair. ஓகே. அகைன் இந்த ப்ரீமெச்சூர் ஹேரை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா மேம்? 100% கஷ்டம்தான். பட் வித் ஜிங்க் சப்ளிமெண்ட்ஸில் we have seen cellular improvement but not completely. Yes, but அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு it's always after 18 years it's always better to start with PPD free dyes. ஓகே தென். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம ஹேர் பற்றி பேசும்போது சப்ளிமெண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பேசலாம் மேம். ஹேருக்கு ரொம்ப முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுவீங்க? ஹேருக்கு ரொம்ப முக்கியமான சப்ளிமெண்ட்ஸ்னால் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட், பயோட்டின், அயர்ன் அண்ட் வைட்டமின் டி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது ஃபார் ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணலாம்? முக்கியமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். நான் பர்சனலாக வந்து I've given to people those diet also. Flax seeds, sunflower seeds, chia seeds, இதெல்லாம் வந்து it actually contributes to good hair growth. ஓகே. இதெல்லாம் எப்படி மேம்? ராவா இல்லை லைட்டாக அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படி? லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு you can just have it like a snack. ஓகே டன். அண்ட் ஆல்சோ இப்போ ப்ரீமெச்சூர் ஹேர் பற்றி பேசினதுனால நிறைய பேர் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து அந்த ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ரொம்ப சேஃபான ஒரு ஹேர் டை அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எது அதில் வந்து இருக்கக்கூடாது ஒரு ஹேர்? PPD free, ammonia free hair dyes. இன்னொன்று என்னென்னா பெட்டர் டு அவாய்ட் ரொம்ப உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இட் கிவ்ஸ் ஸோ மச் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் விச் வில் லீட்ஸ் டு பிக்மெண்டேஷன் சீக்கிரமாகவே onto your sides, இந்த ஃபோர்ஹெட்டில், சீக்குக்கு இந்த பக்கம்லாம் வந்து சீக்கிரமாக வந்து பிக்மெண்டேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வித் சேஃப் டைஸ் பட் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆல்வேஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் ஏதாவது, பிகாஸ் நிறைய கேட்குறது வந்து இந்த நிறைய இப்போ இந்த நட்ஸ் ஜூஸு அதெல்லாமே நிறைய இந்த ஹேருக்காக வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரியலி ஒர்க் ஆகுமா? ஏதாவது ஒரு சீக்ரெட் ட்ரிங்க் வந்து ஒரு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? when you're drinking
ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கிறீங்கல்ல, ஸோ Okay. ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கும்போது ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோட்டீன் ஷேக் நிறைய குடிச்சா நிறைய முடி கொட்டும். தட்ஸ் நாட் த கேஸ். உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரோட்டீன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேர் க்ரோத். ஸோ இஃப் யூஆர் டேக்கிங் ப்ரோட்டீன், ஆட் chia seeds onto it, ப்ளூபெரிஸ், முடிஞ்ச வரைக்கும் பெரிஸ் ஆட் பண்ணிக்கோங்க and then take it. இன்னொன்று வந்து you can soak your pumpkin seeds or flax seeds and have it as a drink கூட எடுத்துக்கலாம். அண்ட் ஃபெனுக்ரீக் வந்து வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் யூ கேன் ஹேவ் தட் இஸ் ஆல்சோ குட். எஸ், மேஜிக்கல் ட்ரிங்க் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலி வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் இப்போ அந்த அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மேம். ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட்டாக நீங்கள் ஒரு ஃபியூ டிப்ஸ் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னையும் ஹேரையும் பெட்டராக பார்த்துக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன சொல்வீங்க? தூக்கம் கண்டிப்பாக. தூங்குறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஸ்க்ரீன் டைமை வந்து நான் 1 ஹவர்னு சொன்னேன்னா யாரும் கேட்க போகிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஸ்க்ரீன் டைமை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். 8 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப், அட்லீஸ்ட் 6 to 8 hours ஆஃப் சவுண்ட் ஸ்லீப். அண்ட் டெஃபினட்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நான் இருக்க முடியுமான்றது வந்து டவுட்டு தான். இது வந்து சம்திங் தே கேன் டூ இட். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் ப்ளூ லைட்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்கிற சன்ஸ்க்ரீனாக பார்த்து யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ யோர் dietary intake plays an important role. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து பேலன்ஸ்ட் டயட்டாக எடுத்துக்கணும். அண்ட் வாட்டர் இன்டேக் அட்லீஸ்ட் 2 to 3 liters of water. I'm not telling to have 4 to 5 liters. ஏன்னா நிறைய வாட்டரும் இஸ் நாட் குட். ஸோ அட்லீஸ்ட் 2 to 3 liters of water per day. ஸ்டே ஹைட்ரேட்டட். இதுவே வந்து இட் வில் கிவ் யூ அ குட் ரிசல்ட். அண்ட் ஃபைனலி வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வின்டர் டைமில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபார் ட்ரை அண்ட் ஆயிலி ஸ்கின்னா என்னென்ன சொல்வீங்க? ஓகே, ஃபார் ட்ரை ஸ்கின் வந்து பிஹெச் பேலன்ஸ்டாக, ரொம்ப பிஹெச் பேலன்ஸர், ஜென்டில் கிளென்சர் அண்ட் மாய்ஸ்சரைசர் கேன் பி வித் ரிச் இன் செராமைட்ஸ் ஆர் பெப்டைட்ஸ். அதுக்கப்புறமா யோர் சன்ஸ்க்ரீன். ஓகே, சன்ஸ்க்ரீன் நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணலாம். சன்ஸ்க்ரீன் வின்டர் டைம்லேயும் கண்டிப்பாக போடணும். அண்ட் வீட்டில் இருந்தாலுமே போடணும். ஓகே, அண்ட் ஃபார் மீ ஐ யூஸ்வலி வாட் ஐ டூ, வீட்டில் இருக்கும்போது ஐ யூஸ் SPF 30, வெளியே வந்தேன்னா ஐ டூ 50. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த நைட் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். பெப்டைட் க்ரீம்ஸ் அண்ட் செரமைட்ஸ் ரிச் ஆட் பண்ணிக்கலாம். ஹைலரானிக் ஆசிட் ஆட் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின். அண்ட் ஃபார் ஆயிலி ஸ்கின் என்ன? ஸோ ஃபார் ஆயிலி ஸ்கின் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது சம்மருக்கும் வின்டருக்கும். டெஃபினட்டாக சாலிசிலிக் பேஸ்ட் பண்ணணும். நியாசினமைட் சிரம், நான் காமிடோஜெனிக் சன்ஸ்க்ரீன். நைட் வந்து தே கேன் எய்தர் யூஸ் நியாசினமைட் ஆர் சாலிசிலிக் ஆசிட் சிரம். ஸோ தே கேன் ஃபினிஷ் தேர் routine like that. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். Thank you. Meriba Paneer Soda. I trust Meriba.